அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இன்னைக்கு பார்க்க போறது மேக்ஸ் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மேக்ஸ் ஒரு 25 மதிப்பெண்கள் இருக்கு. அப்ப மேக்ஸ் நீங்க முக்கியமா படிக்கணும். டெய்லியுமே 1 hour மேக்ஸ் படிக்கணும். சரி, இப்ப கூட்டு வட்டியில பார்க்கலாமா? வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்க, கூட்டு வட்டி இருக்குது. அதனால வீதத்தில் 2 ஆண்டு முடிவில் அவர் பெரும் வட்டி தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா கூட்டு வட்டி A minus P, அதாவது A என்பது மொத்த தொகைக்கு ஃபார்முலா இருக்குது. மொத்த தொகை கூட்டு வட்டியில மொத்த தொகைக்கு ஃபார்முலா இருக்கு. A is equal to A minus P. அப்ப A is equal to P into 1 plus R divided by 100 whole power n. ரைட்டா? இப்ப P என்பது என்னன்னு தெரியணும். P என்பது அசல், R என்பது வட்டி விகிதம், n என்பது வருடம். இது தெரிஞ்சுக்கணும். A is equal to, அதாவது கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா A minus P, அதாவது மொத்த தொகைய அசல்ல மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் வரும். சரி, மொத்த தொகைக்கு A is equal to P into 1 plus R divided by 100 whole power n. P என்பது அசல், R என்பது வட்டி விகிதம், n என்பது வருடம். அப்ப கொஸ்டின் பாருங்க. வில்சன் என்பவர் ரூபாய் 7500க்கு, அப்ப அசல் இது. அப்ப P is equal to 7500. எடுத்து எழுத தெரியும். தெரிஞ்சு ஈஸியா அந்த கணக்கை போட்டுடலாம். அடுத்தது 4% கூட்டு வட்டி வீதத்தில், அப்ப வட்டி விகிதம் இருக்கா, அத 4%. அடுத்தது 2 ஆண்டு முடிவில், அப்ப 2 ஆண்டு இருக்கா, 2, n என்பது 2. எழுதிட்டோமா? இப்ப பாருங்க, A is equal to P என்பது என்ன, 7500. அப்படி எழுதுங்க. 7500 into 1 plus R என்பது என்னது, 4%, 4 divided by இந்த ஃபார்முலா 100 whole power n. என்ன வருடம், 2. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, 7500 இன்ட்டு இங்க 1க்கு என்ன இருக்கு, 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு 1க்கு 100க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்ப ஹையஸ்ட் நம்பரை 100 போட்டுங்க. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 100 இந்த பிளஸ் போட்டுங்க. 1 4 பிராக்கெட் ஹோல் பவர் ஸ்கொயர். கொஞ்சம் மேல போட்டுக்கிறோம், கீழே போட்டா தெரியாது, மேல போட்டுக்கிறோம். இல்லைன்னா இந்த ஓரத்துல கூட போட்டு. அப்ப இங்க பாருங்க, இந்த 7500 பிராக்கெட் A is equal to 100 ஒரு பிளஸ் ஒரு 4 என்ன வரும், 104 டிவைடட் பை 100. மேல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப 7500 இந்த இடத்துல 104 டிவைட் பை 100 2ஆல டிவைட் பண்ணலாம், 2ஆல வகுக்கும். பாருங்க, I2 10, 2 4, I2 10, இந்த 0 மறுபடியும் 2ஆல அடிக்கலாம். 2 4 பக்கத்துல 1 இருக்கும், அந்த சைபர் கூட போட்டா 10, I2 10 இதை அடிக்கலாம்.
ரெண்டு ரெண்டு 4 பக்கத்துல ஒண்ணு போடுங்க 12 6 2 12. இது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இங்க ஃபர்ஸ்ட் அடிச்சுங்க பாருங்க. I 2 10 2 2 4 52 வந்துருது. டிவைடட் பை I 2 10 இந்த 0 போட்டுங்க. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம் 50. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2 2 4 மீதி 1 இருக்கு. இந்த 0 கூட 1 போட 10 I 2 10. மறுபடியும் இங்க பாருங்க 52 எப்படி பண்ற பாருங்க. 2 2 4 மீதி 1 இருக்குது. பக்கத்துல போட்டா 12 12 6 2 12. அப்ப இருக்குது நமக்கு 26/25 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி 26 25 ஹோல் ஸ்கொயர் வந்துதான் இங்க 26 × 26 25 × 25 பெருசா நீங்க மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப பிக்கஸ்ட் பெரிய வேல்யூ வரும். அதனால என்ன பண்றீங்கன்னா இதை பிரிச்சு போட்டுடலாம். 7500 × 26/25 26/25 இப்படி போட்டுடணும். ஏன்னா 26/25 ஹோல் ஸ்கொயர் 26 26 பெரிய நம்பரா போகும். அதெல்லாம் தேவையில்லை, எளிமையா போட்டுடலாம். இந்த 7500 26/25 ஹோல் ஸ்கொயர்னா என்ன, ஏ ஸ்கொயர்னா என்ன, a × a 2 தடவை போட்டோம். புரியுதா? சரி, அடிக்கலாமா? இது 5ஆல அடிக்கலாம். 1 25 25 3 25 75 ரைட்டா? இந்த 2 சைபர் போட்டுங்க. இந்த 2 சைபர் போட்டுக்கலாம். இந்த 2 சைபர் போட்டுங்க. அடுத்தது மறுபடியும் 5ஆல அடிங்க. 5 25 பாருங்க. 6 5 30 இந்த 0 மறுபடியும் 5ஆல அடிக்கலாம். 1 5 5 60 பாருங்க. 12 5 60 பிரிக்கலாமா? அடிக்கலாமா? 12 5 60. இப்ப பாருங்க என்னென்ன இருக்குது. 12 இருக்குது × 26 இருக்குது × 26 இருக்குது. சரியா? அப்ப நம்ம கிட்ட மீதி என்ன இருக்கு? 12 இருக்குது, அடுத்தது 26 இருக்குது, அடுத்தது என்ன இருக்கு? 26 இருக்குது. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா 26 26 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 26 × 26 மல்டிப்ளை பண்ண 6 6 36 6 மீதி 3 26 12 3 15. அப்புறம் இங்க பாருங்க 26 12 2 மீதி 1 2 2 4 1 5 கூட்டுங்க 6 7 676 வருதா? சரி, மறுபடியும் இதுல போடலாம். என்ன இருக்கு? 12 இருக்குது. 12 தானே இருக்கு. மறுபடியும் போடுங்க. 26 12 மீதி 1 7 2 14 14 1 15 5 மீதி 1 26 12 12 1 13. பாருங்க 26 12 12க்கு 2 இருக்குன்னா மீதி 1 வச்சுட்டா 7 2 14 1 15 15க்கு 5 மீதி 1 வச்சுட்டா 1 6 6 சாரி இங்க பாருங்க 26 12க்கு 676 26 12க்கு 2 மீதி 1 வச்சுக்கணும். 7 2 14 14 1 15க்கு 5 மீதி 1 6 2 12 1 13. சரிதான், முத போட்டதே கரெக்ட் தான். சரி ரைட்டு. அடுத்து பார்ப்போங்க. 4 6 6 4 7 4 6 6 2 11 மிச்சம் 1 7 3 10 11 மிச்சம் 1 6 1 7 1 8 8112. எது? ஏஸ் ஈக்குவல் டு நமக்கு கூட்டு வட்டி தானே கேட்டுக்கிறாங்க. கூட்டு வட்டி. அப்ப a மைனஸ் பி, ஏவுடைய வேல்யூ என்ன? 8112. பி என்ன? கொஸ்டின்ல பாருங்க 7500. அப்ப நம்ம கழிச்சிடலாமா? 8012 7500 கழிச்சிடலாமா? பாருங்க மறுபடியும் 8012 8112 7500 2 1 இத பாருங்க 11ல 5 போனா 6
இங்க 7 ஆயிடும், ரைட்டு. 612 ரூபாய் சிம்பிள்ல கொடுத்துறாங்க. தட்ஸ் ஆல் ஆன்சர். கொஞ்சம் மல்டிப்ளை பண்றதெல்லாம் கொஞ்சம் போட்டு போட்டு பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கும். மல்டிப்ளை தான் கொஞ்சம் இதா இருக்கும், உங்களுக்கு போட்டு போட்டு பாத்துட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.